கோயில் கோபுரத்தில் நிறைய புறாக்கள் வாழ்ந்து வந்தன. திடீரென்று ஒரு நாள் திருப்பணி நடந்தது. அங்கிருந்த புறாக்கள் எல்லாமே வேற இடம் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. உலகத்துல யாருக்கும் எந்த இடமும் சொந்தம் இல்லம்மா. கோயில் சுத்தம் செய்யறதுனால நம்ம இங்க இருந்து போயாகணும். இதுவும் கோயில் தான்மா. சில நாட்கள் கழித்து கிறிஸ்துமஸ் வந்தது. தேவாலயம் புதுப்பிக்க தயாரானது. இப்போது இங்கிருந்து சென்ற புறாக்களும் அங்கிருந்த புறாக்களும் வேற இடம் தேடி பறந்தன. சில நாட்கள் கழித்து ரம்ஜான் வந்தது. வழக்கம் போல் அங்கிருந்து புறாக்கள் அனைத்தும் வேறிடம் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவன் இருக்கும் போதும் புறாதான், சர்ச்சுக்கு போனாலும் புறாதான், மசூதிக்கு போனாலும் புறாதாம்மா. ஆனா மனுஷங்க அப்படி இல்லம்மா. அவங்க கோயிலுக்கு போனா இந்துவா, சர்ச்சுக்கு போனா கிறிஸ்டியனா, மசூதிக்கு போனா முஸ்லிமா. அதை புரிஞ்சுக்கணும்மா. நம்ம மேல இருக்கோம், அவங்க கீழே இருக்காங்க.